அவன் மிகச்சிறந்தவனாக உருவாவதற்கு, அறிவாளியாக உருவாவதற்கு நீ தௌஃபீக் செய் இறைவா. யா ஹக்கீமு, நுட்பமானவனே, என் பிள்ளை நல்லது கெட்டது அனைத்தையும் சரியாக பகுத்துணர்ந்து எந்த ஆபத்திலும் எந்த முசீபத்திலும் அம்படியாக சென்று மாட்டாமல் காலம் உள்ளளவும் என் பிள்ளை நல்லபடியாக வளர்வதற்கும் அவன் சிறந்தவனாக உருவாவதற்கும் எங்களை புரிந்து கொள்வதற்கும் பெற்றோர்களான எங்களை புரிந்து கொள்வதற்கும் நீ தௌஃபீக் செய் இறைவான்னு சொல்லி கண்ணீரோடு ஸலவாத் ஓதி நீங்க இந்த திக்ர டெய்லி அல்ஹம்துலில்லாஹ் லுஹர் தொழுகைக்கு பிறகு ஓதுனீங்க என்று சொன்னா பிள்ளைகளின் எதிர்காலம், பிள்ளைகளின் முன்னேற்றம், பிள்ளைகளின் வளர்ச்சி பாதை அனைத்திலும் இறைவனின் அன்பு, இறைவனின் நிரந்தரமான அந்த ஃபதுல், கிருபை இடம்பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, நம் பிள்ளைகளை வழிமார்களாக ஆக்குவானாக. காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தின் மிகச்சிறந்த நியாமத்துக்களாக குழந்தைகளை தந்திருக்கிறார். அந்த குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வதும், அவர்களை பாதுகாப்பதும், அவர்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை ஏற்பாடுகளை செய்வதும் ஒரு தாய் தகப்பனின் தலையாய கடமையாக இருக்கிறது. இயல்பாகவே அல்லாஹு தஆலா தாய் தகப்பனுடைய இரத்தத்தில் பாச உணர்வை அல்லாஹ் ஊறச் செய்து விட்டான். அதனால் தன்னலம் பாராத ஒரு தன்மை உள்ளவர்களாகத்தான் பெரும்பாலும் தாய் தகப்பன் இருக்கின்றனர். சகோதரர்களே, இந்த தாய் தகப்பன் தன் பிள்ளையை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் அது எப்படி ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்று விரும்புகின்றனரோ அதே போல ஆண்டவனின் அருள் பெற்ற குழந்தையாகவும் வளர வேண்டும் என்று விரும்புவார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய அருள் அந்த குழந்தை மேல வந்து விடுச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம், அந்த பிள்ளையினுடைய வருங்காலம் சரியாக அமையும். அதை பார்த்து பெற்றோர்கள் தாங்கள் பெற்ற அந்த குழந்தையின் பலாபலனை உண்மையிலேயே அவர்கள் நெகிழ்ச்சியோடு உணர்வார்கள். உண்மையிலேயே ஒரு தாயினுடைய அன்பும் ஒரு தந்தையினுடைய அன்பும் ஏட்டில் எழுத முடியாதது, வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. படைத்தவனுடைய அனுக்கிரகத்திற்கு அடுத்து, அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அருளுக்கும் அடுத்து ஒரு தாயின் அன்பு சிலாகித்து பேசப்படுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்களுடைய இடத்துக்கு பக்கத்துல கட்டிட வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து அந்த பெரும் கட்டடத்திற்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உன்னிப்பா அந்த அம்மா என்ன செய்றாங்க, அந்த தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து மேலிருந்து பார்க்குறாங்க. ஒரு 18 வயது நிரம்ப பெற்ற ஒரு ஆம்பளை சட்டையும் மேலே முந்தானையை வச்சு மறைச்ச நிலையில் ஒரு பெண்மணி, 18 வயது பெண்மணியை பார்க்குறாங்க. அவள் அங்கேயும் போகல இங்கேயும் போகல, ஆனால் ஏதோ ஒன்றை பிடிச்சி இழுக்கிறா. எதையோ ஒன்றை தன்னிட்டிருந்து விடுவிக்கிற மாதிரி ஒரு, அதாவது இயல்புக்கு மாற்றமாக ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கண்டா, கட 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 கடன்னு கீழே இறங்கி போகிறாங்க. எங்கேயுமே வந்து இந்த ஒரு தவறு, ஒரு அநீதம், மனதுக்கு பிடிக்காத ஒன்று நடக்கும்போது சில பேர் என்ன செய்வாங்கண்டா, உடனடியாக போய் தட்டி கேட்டுருவாங்க. எதை பற்றியும் பயப்பட மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. பக்கத்தில் போய் பார்த்தா அல்லாஹு அக்பர், அந்த 18 வயது நிரம்ப பெற்ற அந்த பெண்மணியினுடைய காலிலும் கையிலும் கட்டுப்போடப்பட்டிருக்கிறது. அதை அவிழ்ப்பதற்குத்தான் அவள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். உடனே பதறி துடித்த அந்த சகோதரி, யாருமா அந்த பொண்ணு, யாருமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பெண்ணுடைய தாய் வருகிறாள். அம்மா, என்னுடைய பொண்ணு தாம்மா. என்னம்மா கட்டி போட்டிருக்கிறீங்க? 18 வயசு பொண்ணை போய் கட்டி போட்டிருக்கீங்களம்மா, ஏன் இப்படி கட்டி போட்டிருக்கிறீங்க? அம்மா, அந்த குழந்தைக்கு மனநலம் சரி கிடையாதுமா, அந்த பொண்ணுக்கு மனநலம் சரி கிடையாதுமான உடனே சட்டனை கொஞ்சம் இந்த அம்மா கொஞ்சம் அப்படியே இறங்கிடுறாங்க. மனநலம் சரி கிடையாதா? சரிங்கம்மா, வீட்லையாவது விட்டுட்டு வரலாம்ல. சின்ன பிள்ளையா இருந்தா விட்டுருவோம்மா, 18 வயசு புள்ள, எதையாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா, கண்டவங்களும் உள்ள நுழைஞ்சிட்டா என்ன பண்றதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த நேரத்தில் அந்த சகோதரி அடைந்த மன துயரத்திற்கு அளவே இல்லை. கடைசியில் அந்த அம்மாவுக்கு தன்னாலான உதவியை செய்துட்டு மனபாரத்தோடு திரும்பி சென்றதாக அவர் பதிவு செய்தார். நான் என்ன சொல்ல வரேன்டா,
இவ்வளவு அன்பும் இவ்வளவு கரிசனையும் வேற யாருக்கு இருக்குமான? நிச்சயமா இருக்காது. தாய் தகப்பனால மட்டும்தான் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராம இது போன்ற பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க முடியும். ஆட்டிசத்தில் பாதிக்கப்பட்டிருக்க எத்தனையோ பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளால் என்ன செய்ய முடியும்? அவைகளால் உழைத்து கொடுக்க முடியுமா? அவைகளால் வேறு ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா? தாய் தப்பனுக்கு எதை நோக்கமாக வச்சு இந்த தாய் தப்பை அவங்க பார்க்குறாங்க? முழுமையான முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கான ஒரு ஆசுவாசமும் ஒரு நிம்மதியையும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிள்ளைகளை தன்னுடைய பாரமாக நினையாம தன்னுடைய கடமையாக நினைக்கிறாங்க. அப்போ அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, தாய் தகப்பனின் அன்பு அந்த பிள்ளைகளின் மீது உண்மையிலேயே அளவிட முடியாதது, அளப்பெரியது. அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையின் நல்வாழ்க்கைக்காக படைத்த ரப்பிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான வசிஃபாவைத்தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் பிரதானமான பேராக இருக்கக்கூடிய யா ரஹீமு, யா அலீமு, யா ஹக்கீமு, யா அல்லாஹ். யா ரஹீமு, யா அலீமு, யா ஹக்கீமு, யா அல்லாஹ். யா ரஹீமு, யா அலீமு, யா ஹக்கீமு, யா அல்லாஹ். இந்த தஸ்பீஹாத்தை முன்பின் செலவாத்துக்களோடு 101 முறை ஓதிருங்க. ஓதிட்டு இப்படி கேளுங்க அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், ரஹீமாக இருக்கக்கூடிய நீ என் பிள்ளையின் விஷயத்தில் கருணை காட்டு. என் பிள்ளையின் எதிர்காலம், என் பிள்ளையினுடைய முன்னேற்றம் அனைத்திலும் உன் கருணையை வியாபிக்க செய் இறைவனே. யா அலீமு, ஞானத்தை கொடு ரப்பே. அந்த பிள்ளை நல்ல அறிவாற்றலோடு திகழ்ந்து அவன் மிகச்சிறந்தவனாக உருவாவதற்கு, அறிவாளியாக உருவாவதற்கு நீ தௌஃபீக் செய் இறைவா. யா ஹக்கீமு, நுட்பமானவனே, என் பிள்ளை நல்லது கெட்டது அனைத்தையும் சரியாக பகுத்துணர்ந்து எந்த ஆபத்திலும் எந்த முசீபத்திலும் அம்படியாக சென்று மாட்டாமல் காலம் உள்ளளவும் என் பிள்ளை நல்லபடியாக வளர்வதற்கும் அவன் சிறந்தவனாக உருவாவதற்கும் எங்களை புரிந்து கொள்வதற்கும் பெற்றோர்களான எங்களை புரிந்து கொள்வதற்கும் நீ தௌஃபீக் செய் இறைவான்னு சொல்லி கண்ணீரோடு ஸலவாத் ஓதி நீங்க இந்த திக்ர டெய்லி அல்ஹம்துலில்லாஹ் லுஹர் தொழுகைக்கு பிறகு ஓதுனீங்கன்னு சொன்னா பிள்ளைகளின் எதிர்காலம், பிள்ளைகளின் முன்னேற்றம், பிள்ளைகளின் வளர்ச்சி பாதை அனைத்திலும் இறைவனின் அன்பு, இறைவனின் நிரந்தரமான அந்த ஃபதுல் இடம்பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, நம் பிள்ளைகளை வழிமார்களாக ஆக்குவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.